ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஜூன் மாதத்திலும் இன்றைய தேவனுடைய வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திக்க செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். வருஷங்களின் நடுவிலே உயிர்ப்பிக்கிறவர், வருஷங்களின் நடுவிலே இரக்கத்தை காண்பிக்கிறவர், வருஷங்களின் நடுவிலே நம்முடைய வாழ்க்கையை உயிர்ப்பிப்பாராக. உலர்ந்து போயிருக்கிற அத்தனை காரியத்திலையும் ஆண்டவர் தம்முடைய ஜீவனை உண்டாக்கி மகிமையை வெளிப்படுத்துவாராக. இந்த ஜூன் மாதத்திற்கும் தேவனுடைய முகத்தை நோக்கி பார்த்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்திற்குள் உணர்த்தின வேத வார்த்தை சங்கீதம் 66வது சங்கீதம் 5வது வசனம் 6வது வசனம். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள், அவர் மனுபுத்திரரிடத்தில் நடப்பிக்கும் கிரிகையில் பயங்கரமானவர். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார், ஆற்றை கால்நடையாக கடந்தார்கள், அங்கே அவரில் களி கூர்ந்தோம். இந்த 6வது மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாயிருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார், தேவனுடைய செயல்களை வந்து பாருங்கள். தேவனுடைய செயல்களை இந்த மாதத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவனுடைய செயல்கள் எப்படிப்பட்டது? அது ஆச்சரியமானது, அது மனித அறிவுக்கு எட்டாதது, ஆராய்ந்து முடியாதது, கிரகிக்க முடியாதது. தேவனுடைய செய்கையை குறித்து சங்கீதம் 66வது வார்த்தை சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார்கள். ஆண்டவருடைய செயல் எப்படிப்பட்டது? எந்த மனிதர்களாலும் செய்ய முடியாத செயல்களை தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். மனிதர்கள் தங்களுடைய சக்திக்கு உட்பட்டு, தங்களுடைய திராணிக்கு உட்பட்டு, தங்களுடைய சாமர்த்தியத்திற்கு உட்பட்ட காரியங்களை செய்வார்கள். ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு அப்புறம், ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு பின்பு எந்த ஒரு மனிதனும் சில காரியங்களை செய்துவிட முடியாது. ஆனால் தேவனோ சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோ என்று சொன்னவர் இந்த 6வது மாதத்துல மனித அறிவுக்கும், மனிதனுடைய சாமர்த்தியத்திற்கும், மனிதனுடைய பலத்திற்கும் அப்பாற்பட்ட காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்து ஆண்டவர் உங்களை மகிழ்ச்சியாக்குவார். வேத வார்த்தை சொல்லுகிறது, கடலை உலர்ந்த தரையாக மாற்றினார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை நோக்கி அவர்கள் பிரயாணப்படுகிறார்கள். அவர்களுடைய பிரயாணத்திலே சிவந்த சமுத்திரம் என்கின்ற கடல் அவர்களுக்கு ஒரு குறுக்கீடாக இருந்தது. சிவந்த சமுத்திரம் அவர்களுக்கு ஒரு தடையாக இருந்தது. சிவந்த சமுத்திரம் அவர்களால் கடக்க முடியாத ஒன்றாக இருந்தது. பார்வோனுடைய ரதங்கள், பார்வோனுடைய சேனைகள் எகிப்திலிருந்து ஒரு பக்கம் துரத்தி கொண்டு வருகிறார்கள். முன்பக்கமோ சிவந்த சமுத்திரம் இவர்களுக்கு தடையாக இருப்பதை கண்டுதான் இஸ்ரவேல் புத்திரர், நாங்கள் இந்த வனாந்தரத்திலே செத்து மடிய வேண்டுமோ? எகிப்தியருக்கு வேலை செய்வது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்று சொன்னதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து எப்படி போவது? இந்த சிவந்த சமுத்திரம் இவர்களுடைய வழியை அடைத்திருக்கிறதே, இந்த சிவந்த சமுத்திரம் இவர்களுடைய பாதையை அடைத்திருக்கிறதே. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட சில பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கலாம். அடைக்கப்பட்டிருக்கிற சில பாதைகளை உங்களால் திறக்க முடியாமல் இருக்கலாம். அடைக்கப்பட்டிருக்கிற சில கதவுகளை உங்களால் திறக்க முடியாமல் இருக்கலாம். அடைக்கப்பட்டிருக்கிற சில வாசல்களை உங்களால் திறக்க முடியாமல் இருக்கலாம். இஸ்ரவேல் புத்திரருக்கு வழிகளெல்லாம் அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் கர்த்தர் மோசேயை நோக்கி சொல்லுகிறார், உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு,
சமுத்திரத்தை பிளந்து விடு என்று சொல்லி மோசேயும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தன்னுடைய கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டுகிறான். நடந்தது என்ன? இஸ்ரவேல் புத்திரரால் கடக்க முடியாமல் அடைக்கப்பட்டு இருந்த அந்த சிவந்த சமுத்திரம் வழியை திறந்து கொடுத்தது. இந்த 6வது மாதத்துல தேவ பிள்ளையே, சிவந்த சமுத்திரத்தை திறந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு ஒரு வழியை உண்டாக்கி கொடுத்த ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த நாட்களிலே நீங்கள் இதுவரை கடக்க முடியாமல் இருந்த பாதைகளை, கடக்க முடியாமல் இருந்த போராட்டங்களை, கடக்க முடியாமல் இருந்த சவால்களை, கடக்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளை நீங்கள் கடந்து போவீர்கள். தேவ ஜனமே, எது உங்களால் இத்தனை காலங்கள் கடக்க முடியாமல் இருந்ததோ, எது இத்தனை நாட்கள் உங்களுக்கு உங்களுடைய நன்மைகளை அடைத்து கொண்டு இருந்ததோ, அந்த வாசலை, அந்த கதவை, அந்த சமுத்திரத்தை பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு திறந்து கொடுக்க ஆண்டவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில் எதை சாதிக்க முடியாமல் இருந்ததோ, எந்த லக்கை நீங்கள் அடைய முடியாமல் இருந்தீர்களோ, எது உங்களுக்கு தடுப்பு சுவராக இருந்ததோ, எது உங்களுக்கு தடையாக இருந்ததோ, இந்த 6வது மாதத்துல உங்களை மகிழ்ச்சியாக்கும்படி, உங்களை விடுதலையாக்கும்படி, இந்த 6வது மாதத்துல உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவினுடைய கையிலே ஒப்பு கொடுக்காதபடி உங்களுக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கிற கடக்க முடியாத பாதைகளை ஆண்டவர் கடக்கும்படி உங்களை பலப்படுத்துகிறார். திறக்கப்படாத வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் கடக்க முடியாமல் இருந்தவைகளை கடக்க வைக்க ஆண்டவர் செய்வார். அன்றைய வார்த்தை சொல்லுகிறது, நீ தண்ணீரை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், ஆறுகளை கடக்கும் போது அவைகள் உன்மேல் புரளுவது இல்லை. இந்த நாட்களிலே உங்களுடைய வாழ்க்கையில உடைக்கப்பட முடியாத தடைகளை, கடக்க முடியாத பாதைகளை ஆண்டவர் நீங்கள் கடந்து வர ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்து உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்கும்படி, உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவின் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படாமல் விடுதலை அடையும்படி ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாசலை திறப்பார். தேவனுடைய செய்கையை வந்து பாருங்கள். தேவனுடைய செய்கை எப்படிப்பட்டது? கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். சிவந்த சமுத்திரத்திலே வழியை திறந்து கொடுத்து வெட்டாந்தரையிலே நடப்பது போல இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நடக்க பண்ணினார். இன்றைக்கும் அந்த அப்படிப்பட்ட அற்புதங்களை செய்வதற்கு ஆண்டவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கடக்க முடியாதவைகளை நீங்கள் கடந்து நன்மையை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள், வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள், ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்ளுவீர்கள். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த 6வது மாதத்துல எங்களுடைய வாழ்க்கையில கடக்க முடியாத பிரச்சனைகளை, கடக்க முடியாத போராட்டங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் கடந்து வெற்றியை சுதந்தரித்துக் கொள்ள போகிறதற்காக உமக்கு நன்றின்னு சொல்லுகிறோம். உம்முடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.